அனைவருக்கும் வணக்கம். பாலிட்டியில் ஒரு 500 கொஷின் தினமும் ஒரு 10 கொஷின் பார்க்க போகிறோம். யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 80 நாட்கள் இருக்குது. ஸோ இந்த 80 நாட்களில் தினமும் ஒரு 10 கொஷின் பார்க்க போகிறோம். இந்த 10 கொஷின் ஒரு 50 நாட்கள் பார்க்கறதுனால ஒரு 500 கொஷின் வரும். இந்த 500 கொஷினில் ஒவ்வொரு வருஷமும் ப்ரிலிம்ஸில் ஒரு 15 கொஷின் ஆகுது ப்ரிலிம்ஸில் கேட்குறாங்க பாலிட்டியிலிருந்து. இந்த 500 கொஷினில் இருந்து பாலிட்டியில் 15 கொஷின் வந்துருமா அப்படின்னா வராது. ஆனால் இந்த 500 கொஷின்ஸுமே நம்மளுக்கு ஒரு பாலிட்டிலேருந்து ஒரு நாலேஜ் நம்மளுக்கு கொடுக்கும், ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கொடுக்கும். தினமும் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்காக நம்ம செலவு பண்ண போகிறோம். இந்த 10 நிமிஷத்தில் நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த நாலேஜை வச்சு நாம் ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய அந்த பாலிட்டி கொஷின்ஸை எப்படி நாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த வகையில் தான் இந்த கொஷின்ஸை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ தினமும் ஒரு 10 நிமிஷம் ஒரு 10 கொஷின் வேகமாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். அடுத்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன். முதல் நாள் கிளாஸ் மட்டும் தான் இவ்வளோ லென்த்தாக டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த நாட்களில் இதுமாரி சும்மா வளவலான்னு பேசிட்டு இல்லாமல் நான் டேரெக்டாக கொஷின்ஸுக்கு போயிடுறேன். உங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பலை. ஸோ இந்த ஃபேன் ஒன்று பக்கத்தில் ஓடிட்டு இருக்குது, ரொம்ப வெயில் காலம் இல்லையா, அதனால் என்னால் அதை ஆஃப் பண்ணாமல் பேச முடியல. ஸோ இந்த ஃபேனுடைய சவுண்ட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, டிஸ்டர்பன்ஸாக இல்லைனா விட்டுருங்க. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது. ஸோ இல்லை அதே போல் ரொம்ப கோட்டாக இருக்கிறதுனால அடிக்கடி இருமுவேன். அதையும் கொஞ்சம் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, சரியா? ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடுவோம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சார்ட்டர் ஆக்ட் 1833 enacted during the பிரிட்டிஷ் இந்தியா. அதாவது இந்த சார்ட்டர் ஆக்ட் 1833ல சில விஷயங்களை ப்ரொவிஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க எப்போ பிரிட்டிஷ் இந்தியா டைமில். ஸோ கீழே கூடிய அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் இதில் கொண்டு வந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. த சிஸ்டம் ஆஃப் பட்ஜெட் in British India was introduced for the first time by this act. அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஆக்ட் மூலமாக தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியா? கிடையாது. இது தவறான ஆன்சர். அது 1860ல் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 1857 இந்த சிப்பாய் மீட்டிங்க்கு பிறகு அந்த 1860 அப்படிங்கிற இந்த பீரியடில் தான் இந்த ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஆக்ட் இந்த பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வரும்பொழுது லார்ட் கானிங் தான் வைஸ்ராயாக இருப்பார். அதுக்கு முன்னாடி அவர் தான் கவர்னர் ஜெனரலாக இந்தியாவாக இருப்பார். அதன் பிறகு அவர் வைஸ்ராயாக மாறி இருப்பார். ஸோ அந்த பீரியட் 1860. ஸோ பாரு இங்கே எழுதுகிறேன், 1860ல் தான் இந்த பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. 1833 கிடையாது. அடுத்து, இட் டிப்ரைவ்ட் த கவர்னர்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் ஆஃப் தயர் லெஜிஸ்லேட்டிவ்ஸ் பவர். அதாவது மெட்ராஸ் அண்ட் பாம்பே இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை டிப்ரைவ் பண்ணிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. டிப்ரைவ்னா என்ன? ஸோ சென்ட்ரலைஸ்டு பண்ணக்கூடிய ஒரு வேலையை இது செஞ்சுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது சரியான ஆன்சர். ஆமாம், இது இந்த பவர் இந்த அத்தாரிட்டியை சென்ட்ரலைஸ்டு பண்ணாங்க. ஸோ டிப்ரைவ்டாக கேட்டிங்கன்னா ஸோ அதை பறிச்சுதான்னு கேட்குறாங்க. சென்ட்ரலைஸ் படித்தாலும் கேட்குறாங்க. ஸோ இது சரி. ஸோ இது தவறு, இது சரி. எது சரியான ஆன்சர்ஸ் அப்படின்னு கேட்கும்போது ஸோ 2 ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி இஸ் ரைட் கொஸ்டின். ஸோ ரைட் ஆன்சர், சாரி. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கும்போது, வித் ரெஃபரன்ஸ் டு த 9th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 9th ஷெட்யூலை பேஸ் பண்ணி கீழே கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம் சரியான்னு கேட்குறாங்க. லாஸ் மேட் பை போத் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் கேன் பி இன்க்ளூடட் இன் திஸ் ஷெட்யூல். அதாவது ஒரு பார்லிமெண்ட்டோ ஸ்டேட் லெஜிஸ்லேஷனோ ஏதோ ஒரு சட்டம் ஏற்றுறாங்க, ஒரு லா பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது இந்த 9th ஷெட்யூலில் கொண்டு வரலாமா? கொண்டு வரலாம். இது சரி. அண்டு கோர்ட்ஸ் இன் இந்தியா cannot strike down any law placed in the schedule on the grounds of violation of fundamental rights. ஸோ இந்த பார்லிமெண்ட்டோ லெஜிஸ்லேஷனோ ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அது இந்த 9th ஷெட்யூலில் பிளேஸ் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் பிளேஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த சட்டமானது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணாலும், இஃப் இட்ஸ் வயலேட், ஒரு கோர்ட்டால் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியா? கிடையாது. அது முன்னாடி இருந்த ஒரு ஃபீச்சர். அதாவது 9th ஷெட்யூலில் கொண்டு வரும்போது ஒரு சட்டம் ஏற்றப்படி இதை கொண்டு வர வச்சால அது கோர்ட்டால் ஸ்ட்ரைக் டவுன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது பின்னாட்களில் அப்படிலாம் கிடையாது. 9th ஷெட்யூல் நீ கொண்டு வந்தாலுமே அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அதை நாங்கள் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ இது தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்து, the 9th schedule was inserted in the Constitution of India through the second constitutional amendment. அப்படியா? 9th schedule ஆனது கான்ஸ்டியூஷனில், அதை முன்னாடியே பார்த்துருப்போம், கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது 8th ஷெட்யூல் தான் இருந்தது.
அதன் பிறகு 9வது ஒரு ஷெட்யூல், இப்போ வந்து ஒரு 12 ஷெட்யூல் வந்து இருக்குது. அப்போ அடுத்த ஷெட்யூல் 9th ஷெட்யூல் எப்போ ஆட் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கிடையாது, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லேயே கொண்டு வந்திருப்பாங்க. முதல் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டே 9th ஷெட்யூலில் ஆட் பண்ணுறது தான். ஸோ இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். அப்போ எதுதான் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட், எது சரின்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் 1 தான். அப்போ கீழே பார்க்கும்போது A 1 only இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து consider the following statement. Statement 1, in India the executive is collectively responsible to the legislature. So executive தான் வந்து legislative collectively responsible அப்படி சொல்றாங்க. collectively responsibleனா என்ன? in case அவங்க சரியா ஒர்க் பண்ணல, ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராங்க அப்படின்னா மக்கள் அங்க லோக்சபைக்குள்ள ஓட் பண்ணி அந்த அரசாங்கத்தை கலைக்க முடியும். அப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் பிரைம் மினிஸ்டரும் வந்து பதவியை இழக்கலாம். சரியா? இதுதான் வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது. ஸோ இது சரியா தவறா அப்படின்னு பார்க்கும்போது இது அப்படியே வைப்போம். கீழே வந்து பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஏ சாவரின் பாடி. சாவரின் பாடினா என்ன? இந்தியா இஸ் ஏ சாவரின் கண்ட்ரி. ஏன் இந்த சாவரின் கண்ட்ரி, இறையாண்மை மிக்க நாடுன்னு ஏன் சொல்றோம்? இன்கேஸ் இந்தியா ஒரு கண்ட்ரியை வந்து அக்வயர் பண்ண முடியும், ஏன்னா அது இறையாண்மை மிக்க ஒரு நாடு. ஒரு இன்னொரு நாட்டை போது கைப்பற்றி தன் ஆளுகைக்கு கீழே கொண்டு வர முடியும். ஆனா இந்தியாவை யாரும் வந்து கேப்சர் பண்ண முடியாது. ஏன்? இந்தியா இஸ் a sovereign body. கரெக்டா? ஆனா பார்லிமெண்ட் ஒரு சாவரின் பாடியா? கிடையாது. பார்லிமெண்ட் இட் இஸ் நாட் a sovereign body. பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் வந்து ஏற்றுறாங்கன்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அஃபெக்ட் பண்ணுது, கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா கோர்ட்டால் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ண முடியும், அது வந்து தவறுன்னு சொல்ல முடியும். அப்போ பார்லிமெண்ட் சாவரின் பாடி கிடையாது இல்லையா? எது சாவரின்? கான்ஸ்டியூஷன் தான் வந்து சுப்ரீம். ஸோ அதனால சாவரின் பாடி கிடையாது. ஸோ இது தவறானது. இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது யாரெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் வருவாங்க? பிரசிடென்ட் வருவார், வைஸ் பிரசிடென்ட் வருவாங்க, பிரைம் மினிஸ்டர் வருவார், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இவங்க எல்லாருமே கவுன்சில் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கீழே வருவாங்க. ஆனால் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது எல்லாமே ரெஸ்பான்சிபிளா? இன்கேஸ் ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை கொண்டு வராங்க அப்படின்னா அப்போ பிரைம் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் தான் வந்து பதவி இழப்பாங்களே தவிர்த்து பிரசிடென்ட்டோ வைஸ் பிரசிடென்ட்டோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவோ இவங்களாம் வந்து பதவி இழக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இது சரியா தவறான உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரும். இன்கேஸ் இதில் 1 2 3 அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு டவுட் வரலாம். ஆனால் இங்கே இது தவறுன்னு நமக்கு தெரியும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் எ இன்கரெக்ட் அப்படின்னு தெரியும் போது ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டேட்மெண்ட் 1 அப்படிங்கிற கரெக்டாக அப்படிங்கிற அந்த கன்க்ளூஷன் வந்து தான் ஆகணும். ஸோ அதனால இது சரி. ஸோ ஆப்ஷன் சி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். சரியா? அடுத்து question number 4. According to the Constitution of India, the Union government can issue direction to the state government regarding. கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், சில டைரக்ஷன்ஸை இப்படிதான் நடந்துக்கணும் அப்படிங்கிற சில டைரக்ஷன்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுக்கலாம். எதை பேஸ் பண்ணி? ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் ஃபார் த ரயில்வேஸ் லொக்கேட்டட் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட். ஒரு ஸ்டேட்குள்ளே ஒரு ரயில்வேஸ் இருக்குது, அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களில் சில ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் சார்ந்து சில டைரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாமானா கொடுக்கலாம், கரெக்டாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது சரி. எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஸ்கீம்ஸ் aimed at upliftment of economically weaker sections in a state. கரெக்டா? இப்போ ஒரு ஸ்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஒரு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ஸை அப்லிப்மெண்ட் கொண்டு பண்ணுறதுக்காக சில விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அந்த ஸ்கீமை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு யூனியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. நாட் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ஸ் கிடையாது. ஆனால் இது எஸ்டிக்கு கொண்டு வரலாம். ஒரு ட்ரைபல் பீப்புளை நீங்கள் அப்லிப்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, கவர்மெண்ட் கொண்டு வர யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வருதுன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கணும். ஏன் வந்து இடபிள்யூஎஸ்சி கிடையாது அப்படின்னா இப்போ பாருங்கள் சென்ட்ரல் லெவலில் 10% வந்து இடபிள்யூஎஸ் செக்ஷன்ஸுக்கு வந்து கொடுத்துக்கிறாங்க ரிசர்வேஷனில். ஆனால் அது தமிழ்நாட்டில் இருக்குதா? கிடையாது. ஸோ அதனால் இது இன்னும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நான் இது தவறாக சொல்லியிருந்தால் கீழே வந்து சொல்லுங்கள், அதை மாற்றிட்டாங்களா இல்லையான்றது. ஸோ இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியில் 10% அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரில. ஸோ எனக்கு கொஞ்சம் மறந்துடுச்சு, அதை கீழே மட்டும் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கொண்டு வந்தாங்கன்னா அது கிடையாது. ஸோ இது தவறு. ஒன்லி எக்கனாமிக் செக்ஷன்ஸ் கிடையாது, ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு மட்டும் பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிக்ளைர்ட் பை த யூனியன் ஆஃப் நேஷனல் ஆர் மிலிட்டரி இம்பார்ட்டன்ஸ். ஒரு டிரான்ஸ்போர்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வர்றதுக்கோ எதுக்கு அதை சார்ந்து டைரக்ஷன்ஸை வந்து கொண்டு வரலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது
ஒரு நேஷனலோடைய இம்பார்ட்டன்ஸ் தேசிய பாதுகாப்புக்காகவும் இல்லை அதே போல் ஒரு மிலிட்ரி இம்பார்ட்டன்ஸுக்காகவும் ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் சார்ந்து சில ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யூனியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம். கரெக்டாக? ஸோ இது வந்து சரி. இப்போ பார்ப்போம். இப்போ கண்டோன்மெண்ட்லாம் இருக்குது. கண்டோன்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மிலிட்ரி செட்டில்மெண்ட். இந்த மிலிட்ரி செட்டில்மெண்ட்டில் சில டைரக்ஷன்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ 1 and 3. ஸோ எது வந்து சரின்னு கேட்குறாங்க. 1 and 3 வந்து சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அண்ட் அடுத்தது கொஷின் நம்பர் 5. With reference to the preamble of Constitution of India, consider the following statement. Preamble பேஸ் பண்ணி கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் சரியானு கேட்குறாங்க. Preamble neither grants power to the legislature nor impose restriction on its authority. Preamble வந்து லெஜிஸ்லேச்சருக்கு எந்த பவரையும் கொடுக்கல, அதே போல் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் கொடுக்கல. கரெக்டாக? இது சரி. இப்போ ப்ரியாம்பிள்லேருந்து எந்த பவருமே அது கொடுக்காது, அதே போல் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் அது கிடையாது. பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் த ப்ரியாம்பிள் பட் வித்தவுட் வயலேட்டிங் த கான்ஸ்டியூஷன் பேஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ பார்லிமெண்ட் நினச்சா ப்ரியாம்பிள் அமெண்ட் பண்ண முடியும். அமெண்ட் பண்ணியிருக்காங்களா? அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் அது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும். கரெக்டாக? சரி. ஸோ ரெண்டுமே சரி. எது சரின்னு கேட்குறாங்க. Both 1 and 2. Option C is the right answer. அடுத்தது question number 6. Which of the given objectives mentioned in the preamble of the Indian Constitution aims at ensuring the dignity of individual and the unity and integrity of the nation? ரொம்ப முக்கியமானதுங்க. preamble-ல இந்த ensuring dignity of the individual, dignity of the individual and unity and integrity of nation அப்படிங்கிறத எந்த லெட்டர் வந்து எந்த டேர்ம் வந்து வேர்டு வந்து சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. எந்த டேர்ம்? லிபர்ட்டியா, ஈக்குவாலிட்டியா, ஃப்ரெட்டர்னிட்டியா அண்ட் ஜஸ்டிஸ். இந்த 4 டேர்ம்ல இதை ஹைலைட் பண்ணக்கூடிய என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெட்டர்னிட்டிங்க. ஃப்ரெட்டர்னிட்டினா என்ன? சகோதரத்துவம். இந்த சகோதரத்துவம் அப்படிங்கிறது எங்கேருந்து கொண்டு வந்திருப்போம்? நம்ம பிரெஞ்சு ரெவல்யூஷன் கொண்டு வந்திருப்போம். இந்த சகோதரத்துவம்ன்றது நம்ம என்ன மனநிலையை கொண்டு வரோம்? நாமெல்லாம் அண்ணன் தம்பி, மதத்தால மொழியால இனத்தால நம்ம வேறுபட்டு இருந்தாலும் நம்மளாம் சகோதரர்கள் அப்படிங்கிறது எண்ணத்தின் மூலமா தான் ஒரு இண்டிவிஜுவலுடைய டிக்னிட்டியை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும், ஒரு யூனிட்டியை கொண்டு வர முடியும், நாட்டுடைய இன்டெகிரிட்டியை கொண்டு வர முடியும். நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம், இந்துக்களும் முஸ்லீம்ஸும் வந்து ஒற்றுமையோடு இருக்கிறோம். நார்த் இந்தியாவில் நிறைய பேர் வந்து இந்த ஹிந்து முஸ்லீம் ரிலேட் இருந்தாலும் இங்கே ஒரு சகோதரத்துவத்தோடு இருப்பதுனால தான் இந்த தனி மனிதனுடைய டிக்னிட்டி நாம என்ஷூர் பண்ண முடியுதா இல்லையா? ஸோ இந்த வாக்கியத்தை என்ஷூர் பண்ணக்கூடிய லெட்டர் எது, டேர்ம் எது? ஃப்ரெட்டர்னிட்டி. சரியா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் கொஸ்டின் நம்பர் 6. ரைட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி இந்தியா there were demands to establish state based on languages. Accordingly, the government of India appointed various commissions to look upon the matter. In this context, consider the following committees and commissions. அதாவது சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கிறதுக்காக சில கமிட்டியை வந்து அமைச்சாங்க. அதை பேஸ் பண்ணி டிமாண்ட் கேட்டதுனால சில கமிட்டியை வந்து அமைச்சாங்க. ஸோ அந்த கமிட்டியை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் சீரியஸாக வந்து சொல்லுங்கன்ற. குரோனாலஜிக்கல் ஆர்டர்னா என்ன? வரிசையாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது முதல்ல ஆரம்பிச்சது, எது ரெண்டாவது ஆரம்பிச்சது, அந்த வரிசை. ஸோ பாருங்கள், 1920 சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, ஒரு மீட்டிங்கில் காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம சுதந்திரம் ஆனதுக்கு பிறகு மொழிவாரி மாநிலங்களை நம்ம பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் மக்கள் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து ஒன் ஆஃப் த ரீசன். கரெக்டாக? ஸோ நமக்கு வந்து மொழிவாரி மாநிலங்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ரீசன்னால அதுக்கு வந்து ஒத்துழைச்சாங்க. சுதந்திரம் ஆனது பிறகு எப்போ பிரிக்குவீங்கன்னு கேட்டு நிறைய போராட்டம் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த டிமாண்ட் பேரில் சில குழுக்களை வந்து அமைக்கிறாங்க. ஸோ முதல்ல ஆரம்பித்தது வந்து தார் கமிஷன் 1948 ஆரம்பிச்சிருப்பாங்க. அது வந்து ஜேவிபி கமிட்டி, அது வந்து 1948 அரௌண்ட் வந்து டிசம்பரில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜேவிபி அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் அண்டு பட்டாபி சீதாராமையா. ஸோ இவங்களாம் வந்து அமைச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து ஃபசல் அலி கமிஷன் 1953 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இவர் வந்து ஒரு 4 கேட்டகரியில் வந்து பிரிங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸில், லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சரல் பேஸில் வந்து ஒரு 4 ஃபேக்டர் கொடுத்து இதில் வழியாக வந்து பிரிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 312 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அண்டு 8வது கொஸ்டின். த ஒரிஜினல் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 இன்க்ளூடட் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் இன் இந்தியா. ஸோ 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்டில் வந்து காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு சிட்டிசன்ஷிப் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ப்ரொவிஷன்ஸ் இது எப்போ வந்து ரிப்பீல் பண்ணாங்க, ரிமூவ் பண்ணாங்க, எந்த அமெண்ட்மெண்ட் மூலமானு கேட்குறாங்க. ஸோ இந்த காமன்வெல்த் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறத என்ன அமெண்ட்மெண்ட் மூலமாக ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2003ங்க.
சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 தான் வந்து இது ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஞாபகம் வச்சுக்க, காமன்வெல்த் 2003. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த அத்தாரிட்டி ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷனை வந்து பார்லிமெண்ட் வந்து அமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ எதெல்லாம் வந்து சரியானது அப்படின்னு பார்க்குறாங்க. பார்லிமெண்ட் டஸ் நாட் ஹாவ் த பவர் டு அமெண்ட் எனி ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் guaranteed by the constitution. அதான் என்ன சொல்றாங்க, பார்லிமெண்டால கான்ஸ்டியூஷன் கொடுக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அமெண்ட் பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க. அமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. டஸ் நாட் ஹாவ் த பவர் அப்படி யாரு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பார்லிமெண்டால அமெண்ட் பண்ண முடியும், ஆனால் அது பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணாத அளவு இருக்கும். கரெக்டா? ஸோ அதான் வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அமெண்ட் பண்ண முடியும். காரணம் என்ன? உதாரணத்துக்கு பாருங்க, ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆர்டிகல் 14 வந்து சொல்லுது. ஆர்டிகல் 14 வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு சொல்லுது. எல்லாரையும் வந்து ஒரே மாதிரியா நீங்க பார்க்கணும்னு சொல்லுது. ஆனா ரிசர்வேஷன்ன்றது ஒன்று, அதாவது இந்த சாதிகளுக்கு வந்து நம்ம ரிசர்வேஷன் அடிப்படையில் வேலைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஆர்டிகல் 14 வயலேட் பண்ணுதா இல்லையா? கரெக்டாக இல்லையா? வயலேட் பண்ணுது. ஆனாலும் நம்ம அதை கொண்டு வந்திருக்கோம், ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால தான் வந்து பார்லிமெண்ட்டால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ண முடியும். அதுக்கு உதாரணத்தை ரிசர்வேஷன் நம்ம சொல்லலாம். கரெக்டா? ஸோ இது வந்து தவறான ஆன்சர். அடுத்தது, நோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஷுட் இன்ஃப்ரிஞ்ச் அப்பான் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சரை பாதிக்கும் வகையில் எந்த ஒரு கான்ஸ்டியூஷனும் கொண்டு வரக்கூடாது. இது சரியானு கேட்டிங்கன்னா இது சரி. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஸோ இது ராங் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்க்ளூடிங் த ஃபீச்சர் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா? ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குதுங்க. ஸோ இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான ஒரு விஷயம், இது ரொம்ப டீட்டெயிலாக பண்ண வேணாம். ஸோ செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் டு ப்ரிவென்ட் த மிஸ்யூஸ் ஆஃப் பவர். ஸோ பாருங்க, மேலே பார்த்துருப்போம் இல்லையா, பார்லிமெண்ட் ஆனது ஒரு சாவரின் பாடி கிடையாது. ஏன் அது சாவரின் பாடி? மக்களால் தெரிவிக்கப்பட்ட ஒரு அரசு தான். பட் ஆனால் அவங்க அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணலாம் இல்லையா? இப்போ ரஷ்யாவில் பார்த்துருப்போம், ரஷ்யாவில் ஒரு பவர் ஒன்று வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி ட்ரம்ப் தான் வந்து இது வரைக்கும், அவர் இறக்குற வரைக்கும் அவர் தான் வந்து ட்ரம்ப் இருப்பாருங்க. புட்டின் தான் வந்து அவர் இறக்குற வரைக்கும் அவர் தான் பிரசிடென்ட். அதே போல தான் சைனாவிலையும் வந்து ஜி ஜின்பிங் தான் வந்து அவர் இறக்குற வரைக்கும் பிரசிடென்ட். அவருடைய ஆட்சி காலம் முடிஞ்சாலுமே சும்மா பேருக்கு ஒரு எலெக்ஷன் வச்சு நான் தான் வந்து பிரசிடென்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. அது காரணம் என்ன? அங்கே இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை ஆல்ரெடி இருந்தது, ஆனால் அதை அவங்க அமெண்ட் பண்ணி மாற்றி சில ப்ரொவிஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அது அங்கே இருக்கக்கூடிய ஜுடிஷியலால் ஓவர் ரைட் பண்ண முடியல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நம்ம சுப்ரீம் கோர்ட்டால் அதை ஓவர் ரைட் பண்ண முடியும். ஸோ மிஸ்யூஸ் பண்ணாமல் கரெக்டாக. இப்போ ட்ரம்ப்பும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அமெரிக்காவில் ஒருத்தர் வந்து 2 முறைக்கு மேலே பிரசிடெண்ட்டாக வர முடியாது, அதை தான் மாற்றி நம்ம கொண்டு வரலாமா அப்படி ஒரு விஷயத்தை தான் வந்து அவர் பண்ணிட்டுருக்காரு. ஸோ செக்ஸ் அண்ட் பேலன்சஸ், இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறதுடைய பிரைமரி அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது இந்த பவர்ஸை செக் பண்ணுறதுக்காக, ஒருத்தர் செக் பண்ணுறதுக்காக. நீ அதை தாண்டி போகக்கூடாது, இல்லை நான் தாண்டி போக மாட்டேன். ஸோ செக்ஸ் அண்ட் பேலன்ஸுக்காக ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ஒரு 10 கொஷின் வந்து பார்த்துருக்கோம். 10மே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷன் பண்ண மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அடுத்த கிளாஸில் இன்னொரு நாளைக்கு ஒரு 10 கொஷின்ஸோட உங்களை சந்திக்கிறேன். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.